Hi friends, இன்னைக்கு நம்ம வியஞ்சன்ஸ்ல நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம் வாங்க. இக்ஷ இத்ர இங்க இஸ்ர ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி போட்டு அதுலேருந்து கர்வ் போட்டு கீழே வந்து சுழிச்சுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போட்டோம்னா இக்ஷா. இதுக்கு வந்து நம்ம அக்ஷர் அப்படிங்கிற வேர்ட் வந்து எடுத்திருக்கோம். அப்படின்னா வந்து நம்ம லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்லாண்டிங் லைன் மேலே இருந்து போட்டு அப்படியே கீழே போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போட்டோம்னா இத்ர. இதுக்கு வந்து நம்ம பத்ர அப்படிங்கிற வேர்டு வந்து எடுத்திருக்கோம். அப்படின்னா வந்து லெட்டர்ன்னு சொல்லுவோம். கடிதம் அப்படின்னு வந்து இங்கிலீஷ் தமிழில் சொல்லுவோம். ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு அப்படியே கீழே கர்வ் போட்டு சுழிச்சுட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போட்டோம்னா இக்ய. இதுக்கு வந்து நம்ம கியான் அப்படின்னுங்கிற வேர்டு வந்து எடுத்திருக்கோம். அப்படின்னா வந்து நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். அறிவு அப்படின்னு வந்து நம்ம தமிழில் சொல்லுவோம். ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு சுழிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு மேலே ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போட்டோம்னா இஸ்ர. இதுக்கு வந்து நம்ம ஸ்ரீ அப்படிங்கிற வேர்டு எடுத்திருக்கோம். அப்படின்னா வந்து நம்ம திரு அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவோம். மிஸ்டர் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சங்கியுக்த வஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வேர்டு எடுத்துட்டோம்னா இக் ப்ளஸ் ஷ ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து இக்ஷ. செகண்ட் வேர்டுக்கு வந்து இத் ப்ளஸ் ர ரெண்டும் சேர்ந்தது இத்ர. தேர்ட் ஒன் வந்து இக் ப்ளஸ் எ ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து இக்ய. நெக்ஸ்ட்டு வந்து இஷ் ப்ளஸ் ர இஷ்ர ரெண்டும் சேர்ந்தது. இது வந்து நம்ம வந்து சங்கியுக்த வியஞ்சன் ரெண்டும் கம்பைன் ஆகிறங்காட்டி சங்கியுக்த வியஞ்சன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து நம்ம நார்மல் வியஞ்சன் கொடியை சேர்த்து எழுதிடுவோம்.